எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்து எந்த விதமான கேம்பெயினும் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட்சி சிம்பிளை யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, எங்கேயுமே எந்த விதமான கட்சியோட கேம்பெயின்ஸும் நடக்கக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, 48 மணி நேரம் தானே, அதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பவர் பேக்கடாக நம்ம கேம்பெயின்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல, மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி ஒரு நிமிஷத்துல மனசு மாறுற மக்கள் கூட இங்கே ஏராளமாக இருக்காங்க. ஸோ அதனால அந்த 48 மணி நேரத்திலையும் எலெக்ஷன் கமிஷன் கண்ணில் மண்ணை தூவி நிறைய பெரிய பெரிய கட்சிகள் கேம்பெயின்ஸ் நடத்துவாங்க வித்தவுட் யூசிங் த பார்ட்டிஸ் நேம் அண்ட் பார்ட்டிஸ் லோகோ. எப்படின்னு தானே கேட்குறீங்க, இந்த டைமில் தான் மகளிர் அணியை உள்ளே இறக்கி விடுவாங்க நிறைய கட்சிகள். ஸோ அவங்க உள்ளே இறங்கி என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அவங்கவுங்க தொகுதியில் அவங்கவுங்க வார்டில் அவங்கள பிரித்து விட்டுருவாங்க. அவங்க போயிட்டு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கா, உங்களுக்கு எல்லா வசதியும் இந்த வீட்டில் இருக்கா, இந்த தெருவில் எல்லா வசதியும் இருக்கான்ட்டு சிம்பிளாக நலம் விசாரிப்பாங்க. நலம் விசாரிக்கிற மாதிரியே அந்தந்த கட்சிக்கு ஓட்டை சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் அவங்க எந்த கட்சி பேரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த கட்சி சிம்பிளும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் இவங்க இந்த கட்சிக்காக தான் வந்திருக்காங்க, இவங்க இந்த கட்சிக்காக தான் ஓட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதனால அந்த 48 மணி நேரமும் மக்கள் மனசில் அந்த கட்சியோட ஆதிக்கம் ஆழமாக பதியும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயின் பேர் த ஷேடோ கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பார்க்க தான் ஒரு மாதிரி நார்மலான கேம்பெயின் மாதிரி தெரியும். ஆனால் அந்த 48 மணி நேரமும் மக்களுக்கு அந்த கட்சியை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற அளவுக்கு இந்த கேம்பெயின் அவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்தந்த தொகுதியில் அந்த வார்டில் அந்த டோக்கன்ஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 48 மணி நேரத்துலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த டோக்கன்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைமில் இதில் காசுலாம் வராது. ஆனால் அந்த டோக்கன்ஸ் வச்சு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, அத்தியாவசிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய இடத்துல வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பெரிய பெரிய கட்சிகள் இந்த எலெக்ஷன் டைம்ல அந்த 48 மணி நேரத்துக்குள்ள நிறையவே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்க தொகுதியில் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நோட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.